ஹாய் நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா நொங்கு வெட்ட போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் நொங்கு சாப்பிட போகிறோம். நொங்கு வெட்டுறதுக்கு பனையில் ஏற போகிறது கண்டிப்பாக நான் இல்லை, ஏன்னா எனக்கு பனையில் ஏற தெரியாது. இந்த இருக்கிற பற்றி இவர் தான் பனை ஏற போகிறாரு. பனையில் ஏறி நொங்கெல்லாம் வெட்ட போகிறோம். நானும் இவனும் சாப்பிட வந்திருக்கோம். எதுலேயுமே நொங்கு இல்லை, அப்போ எங்கடா போய் நொங்கு வெட்ட போகிறோம்? பனையில். சரி, நல்ல பதில் தான், எதிர்பார்க்கல. சரி வாங்க, இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், எந்த வழியாக போகணும்? இவர் தான் பனையை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, அதாவது நொங்கு இருக்கிற பனையை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அதனால தான் இவரை நாங்கள் ஓசியில் கூப்பிட்டு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. நண்பர்களே, இந்த நாங்கள் நொங்கு இருக்கிற பனைக்கு வந்துவிட்டோம். இப்போது நொங்கு வெட்ட போகிறோம். பாருங்கள், நாங்கள் பனையில் ஏற வேண்டியதே இல்லை, எங்களுக்காகவே ஒரு நொங்கு கீழே நடக்குது. அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நொங்காக இருந்துச்சு அப்படின்னா பனையில் ஏற வேண்டியதான். கடுக்காம் பார்க்காதீங்க, கடுக்கான் தானே. நண்பர்களே, இது வந்து முத்தி போயிடுச்சு, அதனால் நமக்கு இது தேவையில்லை. நம்ம மரத்திலே பார்ப்போம். பார்த்தீங்களா, மரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நொங்கு இருக்குது. அதனால் இப்போது எங்கள் ஊர் வீரர் இப்போ பனையில் ஏற போகிறாரு. பார்த்தீங்களா, அருவா எங்கே இருக்குது? பார்த்தீங்களா, காமக்கா பார்த்து அருவா நொங்கு வெட்டுறது போல் கண்ட இடத்துல வெட்டிடாமல் சேஃப்டி முக்கியம். பாருங்கள், எருவும் மாடு மாதிரி இருக்கேன் நான், ஆனால் என்னால் பண்ண ஏற தெரியாது. பார்த்தீங்களா, பனைக்கு காவாசி கூட இல்லை, சும்மா ஜம்முன்னு ஏறுறோம். நொங்க வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டஜனாக இவ்வளோ போகுது. அப்பலாம் தூக்கிட்டாப்புல போட்டுட்டாரு. செதறிடுச்சு, செதறிடுச்சு. அருமையான நொங்கு. அடுத்ததாக மீண்டும் கிளம்பி இறங்கி விட்டார். அடுத்த நொங்கை குறி பார்த்து வெட்ட போகிறார். கருக்கே தீட்டிக்கலாம், அது நமக்கு தொந்தரவாக இருந்தால் தீட்டிட்டு இப்போ நொங்கையும் வெட்ட போகிறோம். பார்த்து ஜாக்கிரதை. ஆட்டா போச்சு, போச்சு. விழுது ஹோய். வெட்டதுக்கு ஈஸியாக இருந்தால் விட்டு, கஷ்டமாக இருந்தால் விட்டுரு, பார்த்துக்கலாம். இல்லை, வெட்ட கஷ்டப்பட்டு இருக்கியா, இல்லை பனையில் உட்காரதுக்குள்ள ஈஸியாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துக்கிறியா? நல்லா காற்று வருதா? சரி, இங்கே வார், ஒன்று வீடியோ எடுக்க அப்படிங்கிறதுக்காக நீ ரொம்ப மேலே ஏறி சீன் போடால் தான் ஒழுங்காக வெட்டு, இல்லை கொண்டுருவேன், எனக்கு கை வலிக்குது. இப்போ தான் மதன் அழகாக ஹீரோ மாதிரி தெரியும். மதன் இங்கே பார்த்து சிரி, சிரிக்காதடா, பயமாக இருக்குது. ஹீரோ மாதிரி இருக்கான், சிரின்னா கொடூரமாக சிரிக்கான். வெட்டிட்டான், தூக்கிட்டான். இன்னைக்கு நொங்கு விழுது. அக்னி நட்சத்திரம் நேற்று ஆரம்பமாச்சு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நொங்கு வெட்ட வந்துட்டோம். அந்த வெயிலெல்லாம் தாங்க முடியாது இப்போ நம்மளால். இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா தான் உடம்பு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, எங்கள் கூட்டத்தில் இருக்கிற இவர் தான் சொன்னாப்புல. அதனால தான் இவர் நொங்கு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து நொங்கை வெட்ட வச்சார். இதில் பாதி நொங்கு இவர் ஒத்தையில் தின்றுவார், அதானே? எஸ் போடே, இந்த உழுது நல்லா அருமையான நொங்கு. ஓகே, கொத்திட்டான் அந்த ஹோச்சோ. பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நொங்கு வெட்டியாச்சு. அடுத்தது வேறு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்காங்க, நமக்கு தேவையான அளவுக்கு நொங்கு வெட்டியாச்சு. இப்போ அந்த நொங்கு நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம். பட் நேரம் ஆகிடுச்சு, அதனால் இதில் சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் அப்படியே இதை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். இது இப்போ சூரியன் வேறு மறைய போகுது பார்த்தீங்களா.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். நம்ம பனையேறி வீரை வந்துட்டான். பட் தூக்குவோம் போமா. முத்து வா போதும். எல்லாம் ரெடி. அவ்வளோதான். இதுக்கு தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். நம்ம மதன் வந்து ஒரு நொங்கு வெட்டி சாப்பிட்டு தான் நான் தூக்கி சமைப்பேன் அப்படின்னு வெட்டிகிட்டு இருக்காப்புல. நொங்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நொங்கு அருமையாக தான் இருக்குது. சொத்து நல்லா இருக்குமா? நொங்கு இருக்காடா. மோசம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மோசம் போயிட்டோம். வெறும் அது அடுத்தது இது பார்ப்போம். இதுலையாவது நொங்கு இருக்கான்னு பார்ப்போம். நண்பர்களே, உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக போச்சு போல இருக்க. நொங்கே இல்லை போங்க. எல்லாம் கடுக்கான இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வெட்டி பார்ப்போம். வெட்டி பாரு. நல்லா இல்லையா? சரி சீ பாரு இருக்கானு. அடா பாவிகளா, உழைப்பெல்லாம் வீணாக போச்சா? ஐயோ ஐயோ போச்சு நண்பர்களே. நாங்கள் உழைத்த உழைப்புக்கு பலனளிக்காமல் போய்விட்டது. பாருங்கள், இத்தனை நொங்கு இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு ஆசையாக வெட்டினோம். கடைசியில் ஒன்றுமே இல்லை போல இருக்க. எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நொங்கு சாப்பிட வந்து இவன் தான் பிரச்சனை. இப்போ அழுதுகிட்டே இருக்கான் பாருங்கள். மூஞ்சி சோகமாகி போச்சு. ஏய் கஷ்டப்பட்டு ஏறினாப்புல இவர் இங்கே. அது கூட பலன் இல்லையே. இதாவது இருக்குமா? ராஜா வாய்ப்பில்லையா? வாய்ப்பில்லை ராஜான்ட்டானே. போச்சு. சரி வெட்டி பார்ப்போம். இதையும் இப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதுவாது நொங்கா இருக்குமா? கடுக்கிற மாதிரி இருந்தாலும் வெட்டிப்பார். நொங்கா இருந்துச்சுன்னா உள்ளே ஊற்றி பார்க்குறான். இல்லை ஐயோ ஐயோ இல்லையா? ஏன் இப்போ நல்லா தான் இருக்கு நொங்கு. ஏன் நொங்கு இல்லை? எவ்வளோ மரம் பழசாயிடுச்சுன்னு நொங்கு மலடாயிடுச்சோ? நம்ம போன தடவை வெட்டும் சொல்லி எடுத்தேன். போன தடவை வெள்ள முத்தி போயிருந்துச்சு. இப்போ நொங்கே இல்லையே. ஐயே பிஞ்சி வாயிலெல்லாம் வருது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நொங்கு வெட்டி சாப்பிடலான்னு பார்த்தா நான் ஒன்று நம்பி வந்தேன். இவன் என்ன நம்பி வந்தான். இப்போ யாருக்கும் நொங்கு இல்லை, எல்லாருக்கும் சங்கு தான் போங்க. ஆனால் பாவிங்களா, ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வெட்டணும். இதை வேறு வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட வரணும். வீட்டுக்கு கொண்டு போனால் விளக்கு மத்தடி தான் விழும். இதை தூக்கிட்டே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதை தூக்கிட்டே எறிவாங்க. ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. அழகாக இருக்குது நொங்கு. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள். இது எங்கே நேரமா இல்லை பனைமரத்தோட நேரமாக தெரியலையே. ஒன்றும் இல்லாமல் போச்சு போங்க. உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது, வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி விடுங்க நண்பர்களே, போங்க. அழப்படாது அழப்படாது. எனக்கு தான் கவலையாக இருக்குது. நான் அழுதுகிட்டே இருக்கேன். உடுப்பட இல்லை நொங்கு சாப்பிட்றதுக்கு. கஷ்டப்பட்டு இருக்கு.